Good morning students. The exercise 1.6 page number 28 உள்ள miscellaneous practice problem பார்க்கலாம். First sum. Try to open my lock suitcase which has the biggest 5-digit odd number as the password comprising the digits 7, 5, 4, 3 and 8. Find the password. சரி, இது வந்து என்னென்னா பிக்கஸ்ட் 5 digit ஆட் நம்பர். இது உள்ள பிக்கஸ்ட் 5 digit ஆட் நம்பர். 5 digitனா அது 10,000 பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த 10,000 பிளேஸ் வந்து பிக்கஸ்ட் நம்பராக எழுது. 7, 5, 4, 3, 8ல் பிக்கஸ்ட் 1 வந்து 8. அடுத்த பிக்கஸ்ட் 1 அடுத்த நம்பர் பெருசு வந்து 7. அடுத்த பெருசு 5. சரியா? கடைசி ஆட் நம்பராக கேட்டிருக்கனால கடைசி கண்டிப்பாக 4, 3ல் 3 கடைசியாக வரும். மீதி உள்ள நம்பரை எழுது. இது ஆக்சுவலாக இதே தான் பிக்கஸ்ட் 5 digit நம்பர். இது ஆட் நம்பரும் கூட. சரியா? சச்சமே ஈவன் பிக்கஸ்ட் 5 digit ஈவன் நம்பர்னு கொடுத்து கேட்டாங்கன்னா நம்ம 34ன்னு எழுதும். சரி, அடுத்த சம் நம்ம பார்க்கலாம். As per the census of 2001, the population of 4 states are given below. Arrange the states in ascending and descending order. States population: Tamil Nadu 7 crore 21 lakhs 47,030. Rajasthan 6 crore 85 lakhs 48,437. Madhya Pradesh, நான் இந்தியன் சிஸ்டம் மாதிரி கம்மா போட்டிருக்கேன். சரியா? 7 crore 26 lakhs 26,809. West Bengal 9 crore 12 lakhs 76,150. சரி, இதை எப்படி அசெண்டிங் ஆர்டரில் எழுதலான்னு பாரு. அசெண்டிங் ஆர்டர். சரியா? அசெண்டிங் ஆர்டர்னால் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே பாரு, அந்த க்ரோர் பிளேஸில் பாரு. இங்கே 7 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ இந்த இதுதான் ஸ்மாலஸ்ட் ஒன். அசெண்டிங் ஆர்டர்னால் ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட். ஃபஸ்ட்டு இந்த ராஜஸ்தான் இதை எழுதிக்கோ. 6 crore அதை எழுதிக்கோ. நெக்ஸ்ட் இங்கே 7 crore இருக்குது. அதனால் என்ன பண்ணுற, அடுத்து இதை பார்க்குற, இது 10 lakhs பிளேஸில் இங்கேயும் 2 இருக்குது. அடுத்து லேக் பிளேஸில் பார்க்குற, இங்கே 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ இதுதான் ஸ்மாலஸ்ட். தமிழ்நாடு பாப்புலேஷன் தான். அடுத்தது மத்திய பிரதேஷ் பாப்புலேஷன். அடுத்தது வெஸ்ட் பெங்கால் பாப்புலேஷன். கரெக்டாக நம்பர்ஸில் எழுதியாச்சு. வெஸ்ட் பெங்கால் பாப்புலேஷன் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து என்னது, ராஜஸ்தான் பாப்புலேஷன், அடுத்தது தமிழ்நாடு பாப்புலேஷன், அடுத்தது மத்திய பிரதேஷ் பாப்புலேஷன், அடுத்தது வெஸ்ட் பெங்கால் பாப்புலேஷன். இது ராஜஸ்தானால் ராஜஸ்தான் வேர்டில் எழுது. தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் எழுதிட்டோமா? அடுத்து டிசெண்டிங் ஆர்டர்னால் அதை இதை மாற்றி எழுதி. டிசெண்டிங் ஆர்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் வெஸ்ட் பெங்கால் எழுதிக்கோ. அடுத்தது மத்திய பிரதேஷ், அடுத்து தமிழ்நாடு, அடுத்து ராஜஸ்தான். Study the following table and answer the question. Year: number of tigers 1990 3,500, 2008 1,400, 2011 1,706, 2014 2,226. How many tigers were there in 2011? 2011ல எவ்வளோ டைகர்ஸ் இருக்குது? 1,706. ஆன்சர் 1,706. How many tigers were less in 2008 than in 1990? சரி, 2008ல் எவ்வளோ டைகர்னால் இவ்வளவு, 1990ல் எவ்வளோ டைகர், எவ்வளோ லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1990ல் 3,500. அப்புறம் என்னது, 2008ல் எவ்வளோ இருக்குது? 1,400. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிடு. அப்போ வந்து எவ்வளோ டைகர் கம்மியாக இருக்குதுன்னு தெரியும். சரியா? இப்போ 2008ல் எவ்வளோ டைகர் கம்மியாக இருக்குன்னா, சரி ஆன்சர் 2100. அடுத்து
Did the number of tiger increase or decrease between 2011 2014? 2011லையும் 2014லையும் நான் 2011 2014 பாரு, நம்பர் ஆஃப் டைகர் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. சரியா? அப்போ இட் இன்க்ரீஸ். Increase between 2011 and 2014. If yes, how much? சரி, அப்போ எஸ்ன்னு போட்டுக்கோ. எஸ், இட் இன்க்ரீஸ். சரி, இஃப் எஸ் ஹவு மச் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2014ல் எவ்வளோ இருக்குது, 2226. 2011ல் 1706. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணு, அதான் ஆன்சர். சரி, அவ்வளோகான இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆன்சர் 5. எவ்வளோ, ஹவு மெனி டைகர் அப்படின்னா 520 tigers increase. Mullaikodi has 25 bags of apple. In each bag there are 9 apples. She shares them equally among 6 friends. How much apples do each get? Are there any apple left over? சரி, முல்லைக்கொடிகிட்ட இருக்குது எத்தனை பேக் ஆஃப் ஆப்பிள்ஸா, நம்பர் ஆஃப் பேக்ஸ் எவ்வளவு, நம்பர் ஆஃப் பேக்ஸ் ஆஃப் ஆப்பிள் எவ்வளோ பேக்ஸ் வச்சுருக்காங்கன்னா 25. சரியா? ஈச் பேக், ஒன் பேக்கில் உள்ள ஆப்பிள், ஒன் பேக் ஆஃப் ஆப்பிள், ஒன் பேக் 9. சரியா? she shares them equally amongst 6 friends. அப்போ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 25 பேக் இருக்குது. ஒரு பேக்கில் 9 ஆப்பிள் இருக்குது. அப்போ 25 × 9ன்னு போட்டோன்னா நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் கிடைக்கும். 5 9s are 45, ரிமைனிங் 4 இருக்கும். 2 9s are என்னது 18, 20, 22. இவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ், இவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது. சரியா? சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு மச் ஆப்பிள், நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தான், 6. 6 ஃப்ரெண்ட்ஸுக்கு 6, 225 ஆப்பிளை நம்ம டிவைட் பண்ணுறாங்க. அப்போ 1 ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு கேட்காங்க. ஆப்பிள்ஸ் இன் 1 ஃப்ரெண்ட், அதை டிவைட் பண்ணுன்னா 225 6ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா ஒருத்தருக்கு எத்தனை ஆப்பிள் கிடைக்கும். சரியா? 225 டிவைட் பை 6, 3 6 are 18, ரிமைனிங் என்னது 4 இருக்கா 45, 7 6 are 42, ரிமைனிங் 3. சரியா? இப்போது 1 ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ ஆப்பிள்ஸ்னால் 37 ஆப்பிள்ஸ். 37 ஆப்பிள் தான் ஃபஸ்ட் கொஸ்டின். சரியா? ஈச் ஃப்ரெண்ட் ஹேஸ் ஈச் ஃப்ரெண்டுக்கு 37 ஆப்பிள் போகும். பட் ரிமைனிங் ஆப்பிளும் கேட்டிருக்காங்க. ரிமைனிங் எவ்வளவு, 3. சரியா? முதல்ல வந்து 25 நம்பர் ஆஃப் 25 பேக் இருக்குது. ஒரு பேக்கில் 9 இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஆப்பிள் 25 × 9 பெருக்கி போட்டோம், மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. நம்பரை 6 ஃப்ரெண்டுக்கு டிவைட் பண்ணுறாங்க. அப்போ 6 டிவைட் பண்ணிடு. டிவைட் பண்ணால் 37 ஆப்பிள் கோஷனில் இருக்கு இல்லையா, அதுதான் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கு கிடைக்கக்கூடியது. ரிமைனிங் ஆப்பிள்ஸ் வந்து எவ்வளவு, 3. 2 தான் ஆன்சர். அவங்க கேட்டிருக்கிறது பாரு, ஹவு மச் ஆப்பிள் டூ ஈச் கெட். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 37 ஆப்பிள். ஆர் தர் எனி ஆப்பிள் லெஃப்ட் ஓவர், 3 ஆப்பிள்ஸ் லெஃப்ட் ஓவர். சரியா? சரி, அடுத்த கணக்கு பாரு. A poultry has produced 15,472 eggs and feeds
30 eggs in a tray. How much trays do they need? சரி, உனக்கு இப்படி ட்ரேயாக இருக்கும், நீ பார்த்துருப்பேன் என்ன, எக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ட்ரேலையும் எத்தனை எக்ஸ் இருக்கா? 30 எக்ஸ். அப்படி மொத்தம் அவன்கிட்ட இருக்கிற எக்ஸ் எவ்வளவுனா 15,472. சரியா, நம்பர் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு? 15,472. ஒன் ட்ரேயில் வைக்கக்கூடிய எக் வந்து 30 எக்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ட்ரே கேட்டிருக்கேன், எத்தனை ட்ரே அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் ட்ரே டிவைட் பண்ண வேண்டியதான். சரியா, 15,472 நம்ம 30ஆல் டிவைட் பண்ணுறோம். சரியா, இது 1ல் 30 இல்லை, அப்போ 15 எடுக்க, 15லேயும் 30 இல்லை, அப்போ 3 டிஜிட் சேர்த்து எடுக்க 154 எடுத்தேன்னா 5 3s are 50, 150, 5 30s are 150. சப்ராக்ட் பண்ணுற 4 நெக்ஸ்ட் இருக்குன்னா 47, அதில் 130 தான் இருக்குது, 230 60 ஆயிரும். 130 ரிமைனிங் 17 2. சரியா, 35s are வந்து 115 பார்த்தோம், இன்னொரு 6 போட்டால் 180 ஆயிரும். அப்போ இது 5 தான். சரியா, அப்போது 150 ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 22 இருக்கும். சரியா, கீழே இடம் இல்லைனால இங்கே சைடில் போட்டிருக்கேன். சரி, அப்போ எவ்வளோ இருக்கும்னா 515 ட்ரே. அதுக்கப்புறம் இந்த 22 ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது பாரு, அந்த 22 எக்கை சும்மா போட முடியாது, அதுக்கு இன்னொரு ட்ரே வாங்கணும், ப்ளஸ் 1 ட்ரேஸ். சரியா, அப்போ நம்பர் ஆஃப் ட்ரே என்னென்னா 516 ட்ரேஸ். இதுதான் நம்பர் ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஒரு ட்ரேயில் 30 எக், அப்போ 30ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா 515 கிடைக்கி. சரியா, 515ஓட மீதி ஒரு 22 எக் இருக்குது, அதை சும்மா போட முடியாதனால அதுக்கு ஒரு ட்ரே வாங்கியாச்சு. 516 ட்ரேஸ். Read the following tables and answer the question. 6th sum. Name the stars. Diameter in miles. Sun எவ்வளோ இருக்குது அப்படின்னா வேணால் கம்மா போட்டுக்கோ, இந்தியன் சிஸ்டம் மாதிரி. 8,64,730. சீரீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15,56,500. கனோபஸ் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2,59,41,900. ஆல்ஃபா சென்ச்சுரி அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10,37,700. ஆக்ட்ரஸ் 1,98,88,800. Vega 25,94,200. Write the Canopus star diameter in words in Indian and international system. இந்த Canopus star எங்கே இருக்குன்னு தான் இருக்குது. நான் தேர்ட் ஒன் அதோட நம்பர் எழுதுகிற, அது என்னது ஃபஸ்ட்டு இந்தியன் சிஸ்டமில் எழுதும். நம்பர் வந்து 259,41900. சரியா, இந்தியன் சிஸ்டம் மாதிரி முதல்ல கம்மா போடும். நம்ம பொதுவாக வாசிக்கும் போது இந்தியன் சிஸ்டம் தான் கம்மா போட்டுட்ருக்கோம். சரி, இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்தியன் சிஸ்டம் எப்படி எழுதலாம்? 2,59,41,900. 2,59,41,900. சரி, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பார்க்கலாம். அது எப்படி கம்மா போடலாம் அப்படின்னா 3 கம்மா போடணும். இது வந்து இந்தியன் சிஸ்டமில் தான் ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் 3, மீதியெல்லாம் 2 போடுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மட்டும். ஆனால் இதில் வந்து எல்லாமே 3, எப்போவுமே கடைசியில் தான் போட்டணும். 3 3.
இது எப்படி இருக்குது அப்படின்னா இது இவ்வளோ வந்து 1/100, இது 1000th பிளேஸ், இது வந்து மில்லியன். அப்போ இது வந்து இது 25,951,000 900. சரி, அடுத்து பாரு. ரைட் த sum of place value of phi in series star diameter in the Indian system. சரியா, அந்த ரைட் இன் இந்தியன் சிஸ்டமாக இருக்கும். சரியா, என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஃபைவ், எல்லா அந்த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 எல்லாம் கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா, இந்தியன் சிஸ்டமில் நம்ம எழுதணும். சரியா, சரி, பிளேஸ் வேல்யூ ஆஃப் சீரிஸ் ஸ்டார் முதல்ல எழுதுவோம். சரியா, அது என்ன ஸ்டார், இந்த இருக்கு சீரிஸ் ஸ்டார் பார், இந்த சீரிஸ் ஸ்டார் இருக்குல்ல, சீரிஸ் ஸ்டாரோட நான் எழுதுவோம் அதை ஆன்சர். அது என்ன கொஸ்டின் நம்பர் அப்படின்னா, டயமீட்டர் எவ்வளவு அப்படின்னா 15,56,500 இல்லையா. சரி, இதில் வந்து 5ஓட பிளேசஸ்லாம் அண்டர்லைன் பண்ணுறேன் பார். இந்த பாரு என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் சீரிஸ் ஸ்டார். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 கேட்டிருக்காங்க இல்லையா. சரி, 5ஓட பிளேஸ் வேல்யூ தான், அதாவது இது வந்து எப்படி இருக்குன்னா 5 lakhs பிளேஸில் இருக்குது. அதாவது 5 போட்டு இதுக்கப்புறம் எத்தனை 0, 1 2 3 4 5 zeros போடு, இது ஃபஸ்ட் நம்பர். அடுத்த 5ஓட பிளேஸ் வேல்யூ 5 போட்டு அதுக்கப்புறம் 4 டிஜிட் இருக்குது, 4 0 போடு. அடுத்து 5 போட்டு அதுக்கப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால, சரியா, இதுதான் பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ உனக்கு தெரியும் இல்லையா, இது 500 பிளேஸ் வேல்யூ, இது 50,000 பிளேஸ் வேல்யூ, இது 5 lakhs பிளேஸ் வேல்யூ, அதுதான் எழுதியிருக்கும். இதோட சம் கேட்டிருக்காங்க. சம் கேட்டாங்கன்னா கூட்டுறேன். அதுக்கப்புறம் ரைட் இன் இந்தியன் சிஸ்டம் வேறு போட்டிருக்காங்க. சரியா, ஆமாம், ரைட் இன் இந்தியன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. சரி, எப்படி இந்தியன் சிஸ்டமில் எழுதலாம், கமா போட்டுக்கோ. இது என்ன வரும், இங்கே எழுதுற சைடில் என்ன வரும்னா, இது வந்து 1/100, 1000, 10,000, lakh, 5 lakhs, 50,000, 500. சரி, நெக்ஸ்ட் 864,730,000. அதாவது ரைட் இன் இந்தியன் சிஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்க, 864 மில்லியன். அப்போ மில்லியன்னா இங்கே இந்த பிளேஸ், அடுத்து 1000th பிளேஸ் வரும், அடுத்து 1/100 வரும். சரியா, சரி, மில்லியன் கொடுத்தாச்சு. அடுத்து 730, அப்போ 1000 இல்லை. சரியா, 864 மில்லியன், மில்லியன் பிளேஸில் 864 போட்டாச்சு. அடுத்து 1000 இல்லை, அதனால் 1000 0 போட்டாச்சு. மீதி 730 எழுதியாச்சு. ரைட் இன் இந்தியன் சிஸ்டம், இதை இந்தியன் சிஸ்டமில் எழுதணும். சரி, இந்தியன் சிஸ்டமுக்கு நம்ம கமா போடுறோம். அது கமா எப்படி போடலாம் அப்படின்னா 864,000,730. இப்போ நம்ம கமா போட்டோன்னா 2 ஃபஸ்ட்டு மட்டும் 3 போடுவோம், அப்புறம் 2 போடணும். இப்போ என்ன வருது, 86,40,0730. 86 crores 40 lakhs 730.
அடுத்து இப்போ ரைட் த டயமீட்டர் இன்வெர்ஸ் ஆஃப் ஆர்க்டஸ் ஸ்டார் இன் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். சரியா, இந்த ஆர்க்டஸ் ஸ்டாரோட நம்பர்ஸை இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எழுதணுமா. அது மேலே உள்ள இதுலேருந்து ஆர்க்டஸ் ஸ்டாரோட நம்பர் எழுதிக்கோ. 1988800. சரியா, வெறுமனே அவங்க கேட்டிருக்கிறது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் மட்டும்தான். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னா 3 கம்மா போட்டுற வேண்டியதான். இது 1/100, இது 1000th பிளேஸ், இது என்னது மில்லியன். அப்போ 19 இது 19 மில்லியன். $19 million 888 $19,888,800 8,000. சரியா, 19,888,800. சரியா, சரி, இதுதான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். 19,888,800 எல்லாம் எழுதிக்கும். அடுத்த கொஸ்டின் பாரு. ரைட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டயமீட்டர்ஸ் ஆஃப் கனாப்பஸ் அண்ட் ஆர்க்டஸ் ஸ்டார் இன் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். முதல்ல டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கிடைக்கிறத இந்தியன் சிஸ்டத்துலேயும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துலேயும் எழுதணுமா. சரியா, கனாப்பஸ் ஸ்டார் நம்பர் எழுதிக்கோ, ஆர்க்டஸ் ஸ்டார் நம்பர் எழுதிக்கோ. அதோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்களா, சப்ட்ராக்ட் பண்ணு. 0 9ல் 8 1 அப்புறம் 1ல் 8 போகாதில் பாரோ பண்ணுறோம். 11 - 8 3. சரி, இங்கே 3 இருக்கும், இங்கே 3ல் 8 போகாதனால பாரோ பண்ணுறோம். 13 - 8 5. சரி, மிச்சம் 8 இருக்கும். 8 - 8 0. அப்புறம் இங்கே 5ல் 9 போகாதனால இங்கேருந்து பாரோ பண்ணால் என்ன வரும், இங்கே 15 ஆகும். 15ல் 9 போனால் 6. சரியா, அப்புறம் இது 0 ஆயிரும். சரி, இதை இந்தியன் சிஸ்டமில் எழுதணும். பட் 60 ஃபஸ்ட் நம்பர் எழுதிக்கோ, கமா போடு. கமா போட்டோன்னா என்ன வருது, இது வந்து 1/100, இது 1000 53,000, இது வந்து லேக்ஸ். அப்போ 60 lakhs 53,000 100. இதுதான் இந்தியன் சிஸ்டம். சரியா, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். சரி, இது பார் 6053,100. இது 3 கமா பண்ணணும் சொல்லியிருக்கேன்ல. சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது 1/100, இது வந்து 1000th பிளேஸ், இது வந்து மில்லியன். இப்போ 6,53,000. ஏன்னா 0 முன்னாடி இருக்கிறதுனால அது 100 பிளேஸ் இல்லாதனால 53. அடுத்து அன்பு ஆஸ்க் அறிவு செல்வி டு கெஸ் a 5-digit odd number. He gives the following hint. சரியா, சில ஃபாலோயிங் ஹிண்ட்டை கொடுத்துருக்கா. The digit in 1000th place is less than 5. சரியா, 1000th பிளேஸ்னால் இந்த காமாக்கு அப்புறம் 3 டிஜிட்டுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் காமா 5. லெஸ் தேன் 5 5 கீழே ஒரு 4 போட்டுக்கிடுவோமா. சரி, the digit in 100th place is greater than 6. 100 பிளேஸ்னால் கமா இங்கே 1s 10s 100 1000 இல்லையா. 100 பிளேஸ் எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தேன் 6 தான். அப்போ ஒரு 7 போட்டுக்கணும். சரி, த டிஜிட் இன் 10th 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், நம்ம ஒரு 7 போட்டுக்கிறோம். த டிஜிட் இன் 10th பிளேஸ் இஸ் 8. இது ஷுவராக 8 மட்டும்தான். சரியா, இது லெஸ் தேன் 5 ஆன் 1000 பிளேஸு, இது மோர் தேன் 6 தான், இது 8 தான். சரி, வாட் இஸ் த அறிவு செல்லி ஆன்சர். இது எத்தனை டிஜிட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபைவ் டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு நம்பர் எழுதிக்கோ.
இது ஒரு 3 போட்டுக்கோ வேணாம். இங்கே 0 மட்டும் இங்கே போடக்கூடாது. 0 போட்டால் 4 டிஜிட் நம்பர் ஆயிரும். 1ன்னு வேணால் போட்டுக்கோ. சரியா? அப்போ நம்மளுக்கு 3 தான் கண்டிஷனு. மீதி இது 2 எப்படின்னா போட்டுக்கிடலாம். இது ஒன் ஆஃப் த ஆன்சர். 1 நம்பர். இப்படி நிறைய நம்பர் எழுதலாம். சரியா? ரெண்டாவது கொஸ்டின், வாட் இஸ் த அறிவு செல்வி ஆன்சர்? இதுவா இருக்கலாம். சரியா? does she give more than one answer? Yes, she can give more than one answer. Yes, we can give more than one answer. A music concert is taking place in a stadium. A total number of 7,689 chairs are to be put in row of 90. Rows of 90. How many rows will there be? Number of chairs எவ்வளோ இருக்கா? 7,689. சரியா? ஒரு ரோல் எவ்வளோ போடுறாங்கன்னா ஒரு ரோவில் 90 சேர்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு 7,689 டிவைடட் பை 90. இந்த 90ஆல் டிவைட் பண்ணு. 7,689 90ஆல் டிவைட் பண்ணனா சரியா? இது பாரு, 9 8s are 72 இல்லையா? அப்போ 98s are 720. 9 8s are 72 தானே? அப்போ 98s are 720. சரி, சப்ட்ராக்ட் பண்ணால் 8 4 9. சரி, அப்புறம் 5 9s are 45 தானடா? அப்போ 5 90s are 450. சப்ட்ராக்ட் பண்ணனா 39 வரும். சரியா? அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 85 rows. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். சரி, will there be any chair left over? ஆமாம், the 39 chairs. The leftover chair chairs எவ்வளவு? 39. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாரு. ரவுண்ட் ஆஃப் 7 டிஜிட் நம்பர் 29,75,842 to the nearest lakhs and 10 lakhs. Are they are same? Nearest lakhs கழுவோம் என்ன? நியரஸ்ட் லேக்ஸ்னா லேக்ஸ் பிளேஸை அண்டர்லைன் பண்ணு. அதுக்கு அடுத்த நம்பரை பாரு, 7 இருக்கா? அதனால் இங்கே 1 ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போது 1 ஆட் பண்ணால் இதோட 0 ஆயிரும். அப்போ 30 lakhs தான் வரும். சரி, அடுத்து நியரஸ்ட் 10 lakhs. இப்போ 10 lakhs பிளேஸை அண்டர்லைன் பண்ணு. இப்போ நம்ம 1 இதுலேயும் பாரு, 10 lakh பிளேஸ் இதான், இந்த ரவுண்டு போட்டிருக்குது. இதோட நம்ம 1 ஆட் பண்ண, ஏன்னா இதுக்கு அடுத்தது 5 ஆர் மோர் தென் 5 இருந்தால் 1 ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இங்கே 1 ஆட் பண்ணால் 3. மீதி ரிமைனிங் எல்லாம் நம்ம 0 போடுவோம். 3 போட்டு மிச்சம் உள்ள எல்லா டிஜிட்ஸ்க்கும், அந்த 6 டிஜிட்ஸ்க்கும் நம்ம என்ன செய்யணும்? 0 போடணும். சரி, பாரு, 2 1 போல வந்திருக்கு. அதனால் எஸ், தே ஆர் சேம். Find the 5 or 6 or 7 digit number from the newspaper or magazine to get a round off to the nearest 10,000. நீ என்ன பண்ண, நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு 5 digit 6 digit 7 digit நம்பரை எடுத்து அதை என்ன செய்யணுமா? நியரஸ்ட் 10,000 பிளேஸ் நம்பராக எழுதணுமா? சரி, ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிடுவோமே. என்ன, நீ எப்போ ஒரு 5 digit நீனா எழுதி ஒரு 10 நம்பரை எனக்கு அனுப்புகிற. சரியா? இதுதான் உனக்கு ஹோம்ஒர்க்கு. நான் ஒரு 7 digit நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. எப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. 5 7 8 4 3 6 9 இருக்கு.
இப்படி ஒரு 7 டிஜிட் நம்பரை எடுத்திருக்கேன். சரியா? இதை நம்ம எப்படி நியரஸ்ட் டு 10,000 எழுதலாம் அப்படின்னா, நீ நியூஸ் பேப்பரை பார்த்து எடு, நான் சும்மா எடுத்திருக்கேன், நீ நியூஸ் பேப்பரை பார்த்து எடு. சரி, 10,000 பிளேஸை நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். நான் 1s 10s 100 1000 10,000. இதுக்கு அடுத்த நம்பரை பார்க்குற, இது வந்து 5ஓட கம்மியாக இருக்கனால விட்டுற வேண்டியதான். 8க்கு அப்புறம் உள்ள எல்லா டிஜிட்டுக்கும் நம்ம 0 போட்டுற வேண்டியதான். அப்போ 5 7 8 போட்டு மீதி எல்லாம் 0. சரியா? இது வந்து எனது ஒரு 7 டிஜிட் நம்பரை மட்டும் நான் சூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஒரு நம்பரை மட்டும் எழுதியிருக்கேன். நீ வந்து நியூஸ் பேப்பரை பார்த்து கொஞ்சம் 5 டிஜிட் நம்பர் எழுதி அதுக்கு என்ன செய்கிற, மொத்தம் 10 கணக்கு எழுதி எனக்கு அனுப்பு. சரியா?